சம்பவம் நடைபெற 24 சொன்னீங்க. ஆமா, ஆள் அடிச்சிருக்காங்க. 26ஆம் தேதி அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ வந்தது ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட இந்த வீடியோ எங்க நடந்து தெரியலன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது வழக்கும் வந்து தாமதமாக தான் பண்ணணும். ஏன் அவ்வளவு தாமதம் பண்ணிச்சா? அலட்சியம் காட்டணுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா யூஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவ்வளவு பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான விஷயம். ஒரு பெண்கள் வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் வீட்டில் கொடுத்து நாங்க புகார் தராங்க. ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல? ஏன் எவ்வளவு பறிப்பு தாமதம்? இல்ல, இதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்ல இருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்ல தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவோம். உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம். அவங்க சொன்னது, புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்கறோம்னா, சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்றோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறோம். இது மாதிரி எல்லா விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்றோம். இன்னொரு விஷயம் என்னக்கா, இது ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை போக்குவரத்து போராட்டத்துக்கு நம்ம மாத்திட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அழைச்சி வர ஒரு முன்னெச்சரிக்கை 100% 100% அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க. காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவா திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை இருக்கக்கூடிய போலீசார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல, அப்படியா இது எங்க நடந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காவல்துறை புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. ஏன் அவ்வளவு அலட்சியமா நம்ம செயல்படுறோம்? இல்ல, அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ தெரியலையா? இல்ல நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு. அது சம்பந்தமா தான் நம்ம 2 நாள் இந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம். காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப சரியான முறையில நியூட்ரலா நம்ம செயல்பட்டு இருக்கோம். புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம். 7 பேர் கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். சம்பவத்துல வந்தவங்கள 4 பேர் கைது செஞ்சிருக்கோம். 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது. தேங்க்யூ. இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சி பிரமுக ஊராட்சி மன்ற தலைவரோட மகன் சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உதவி பண்ணா சொல்றாங்க. யாரு இந்த பேப்பர்ல கூட அந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. இல்ல, அது மாதிரி ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும். இல்ல, அதாவது இத புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார்? அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள். அப்பா அம்மா வேற வேற தொழிலையோ வேற ஒரு இதுல பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறதுக்கு இல்ல அப்படி இல்ல இல்ல அதை பத்தி நம்ம விசாரிச்சுதான் சொல்லணும். இப்பவே அவசரப்பட வேண்டாம். இல்ல அதுல இவங்க இல்ல அதுல இதுல ஒரு ரொம்ப டெப்தா போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சிருவோம். அதுல வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு பழக்கம் வருது. எல்லாம் சின்ன பசங்க, அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏற்கனவே நம்ம ஈசிஆர் ரோட்ல நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் கரெக்டா தான் வச்சிருக்கோம். இன்னமும் அதிகப்படுத்திடுவோம். முட்டுக்காட்டுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதனால கரெக்டா சந்துருவோட சேர்ந்து 2 பேர். இல்ல இப்ப எல்லாருமே இப்ப நீங்க இன்னைக்கு பிரஸ் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இன்னொரு 1-2 நாள்ல நம்ம கண்டிப்பா அவங்களையும் எடுத்துருவோம். இது உள்நோக்கம்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க புகார்தாரர் அவங்க எடுத்த பதிவை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்ட கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வெளியில் யாரு? இல்ல மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்ல. அதான் இப்ப நம்ம சொல்றோமே, நீங்க ஓப்பனா கேட்டீங்க, எல்லாமே நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அதனால அது மாதிரி தவறான இது எதுவுமே செய்திகள் இல்ல. இது முழுக்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு. நியூட்ரலா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். காவல்துறை தனது கடமையை சிறப்பா செய்யும். பெரிய ஒரு விவகாரம், பெண்கள் சமூக விவகாரம். ஒரு அதிகாரி கொடுத்தாங்கன்னாக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க, கைது பண்ணாங்க போடலாம். அதுக்கப்புறம் கடைசி அந்த காரு வந்து நிறைய மஞ்சள் குத்தி
பதிவுலாம் வச்சுதான் சொன்னாங்க. அது என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிச்சா சொன்னாங்க? இல்ல இல்ல, பதிவுனாங்க எப்படி கண்டுபிடிச்சா? அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்ககிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யும். இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது. புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போறோம், நம்பர் வாங்க போறோம். அதுல நீங்க சொல்ற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை. காரை எப்படி கண்டுபிடிச்சாங்க? குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சாங்க? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல, அதான் அதுல தனிப்படைகள் அமைச்சிருக்கோம், 6 டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். வேற வேற இடத்துல இருந்தாங்க, யாரும் இங்க சென்னை உட்பட்டு பக்கத்துல இல்ல. இருந்தாலும் வேற வேற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம். இந்த காரை மறைக்கிறதுக்கு மஞ்சள் பண்ணாங்க, பழுதாக்குனாங்க, ஒரு இடத்துல கிடங்குல போட்டு வச்சிருந்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல, அதை பத்தி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும், வேண்டாம். இல்ல, கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு இடத்துல இருந்துச்சு, நாங்க எடுத்துட்டு வந்தோம். கல்லூரி மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க இந்த மாதிரி மோட்டிவ், என்ன மோட்டிவ் சார்? இவங்களை டார்கெட் பண்றது என்ன மோட்டிவ்? இதனுடைய பேஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாம சம்பந்தம் இல்லாத 2 பேரை வந்து இவங்க டார்கெட் பண்றதுக்கு அவசியம் இல்லை. அதனால என்ன ரீசன், அது பேஸ் ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? காரணத்துக்காக அவங்க வந்து இவங்க மேல அட்டாக் பண்ண வந்தாங்க. அந்த பையன் ஓடி வந்து கார் கண்ணாடி அடிக்கிறான், அந்த அளவுக்கு பண்றான். ஒரு இல்ல, அது வந்து ஒண்ணு இல்ல, அதான் நம்ம சொல்ற புலன் விசாரணை என்னன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ரொம்ப டெப்தா கேங்க. அதுல ஒண்ணும் இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமோன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான், ஒரு பிம்பம் தான் அது. அது மாதிரி ஒண்ணு நடக்கல. ஆனா அது விசாரணை நமக்கு தெரிய வந்திருக்கு, நம்ம மேற்கொண்டு சொல்லலாம். வேற ஒண்ணு அதுல ஒண்ணு மோட்டிவ் இல்ல. ஈஸியா பகுதி வந்தாக்கா பெண்கள் வந்து ஒரு பதட்டமா இருப்பாங்க. 100% மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈசிஆர் பகுதியில ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க. இருந்த போதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த முட்டுக்காடு பிரிட்ஜ் பக்கத்துல இன்னும் 2 கேமராஸ் அடிஷனலா போட்டதாகவும் இருக்கும். தேங்க்யூ. காவல்துறையில இருந்து இப்ப புலன் விசாரணை இருக்கக்கூடிய கேசஸ், அதனால இப்ப அவசரப்பட வேண்டாம். பேர் வந்து ஒண்ணு சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், விஸ்வேஸ்வர். 4 பேர் மட்டும். அஸ்வின், விஸ்வேஸ்வர். இல்ல, அதோட போதுமானது. எல்லாம் கல்லூரி மாணவர்கள். விஸ்வேஸ்வர். சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், விஸ்வேஸ்வர். இல்ல, வெளியில தனியா எல்லாம் வெளியூர் பசங்க இங்க படிக்கிறாங்க. எஸ், தேங்க்யூ.